ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று உங்களுக்கான வசனம் அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஆமாங்க, மோசேயோட நியாயப்பிரமாணம் பாவத்தை உணர்த்தவும் பாவத்துக்கேற்ற தண்டனையும்தான் கொடுத்ததே தவிர பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலைங்கிற ஒன்றை நமக்கு கொடுக்கலைங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததால் நமக்காக ஒருவர் மரித்தார். அவர் நம்முடைய பாவங்கள், பாடுகள், நோய்கள், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தார். மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிர்த்தெழுந்தாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வந்து இதுவரை செஞ்ச பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது. அதற்கான தண்டனை அவர் சுமந்துட்டார். நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம். இனிமேல் நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வும் இவை எல்லாவற்றையும் நம்பி இருக்கிற நாம மனம் திரும்புறதால நாம நீதிமான்களாகவும் உருவாக்கப்படுறோங்க.